கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சாம்பல் புதன் நாளில் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக அவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்காக நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம், அது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 13-14. 1ஆம் வசனம் 13-14 நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேதத்தை திறந்து அதை கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரசங்கி 12:1-13-14. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருடங்கள் சேராததற்கு முன்னும், அந்த ஒரு நாள் வசத்தோடு நாம் எழுதலாம். சேராததற்கு முன்னும் நீ உன் வாலிப பிராயத்திலே ஒரு சிருஷ்டிகரை நினை. 13ஆவது வசனம். இவ்வளவு வசனங்களையும் அவர் சொல்லிட்ட பின்னால், பிரசங்கியில் சாலமோன் சொல்லின பின்பாக அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் அவர் சொல்லுகிற காரியத்தின் கடைசி தொகையை கேட்போமாக, கடைசியாக என்ன முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்போமாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நாம் ஆண்டவருடைய செய்திகளை கேட்கிற போது ஆசீர்வாதங்களை குறித்த செய்திகளை நாம் கேட்கிறோம். இப்படி இருந்தால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படி இருந்தால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியமாக இருக்குது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆனால் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் எப்படி இருக்கிறது அப்படின்றத முதல் அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு விருப்பம். ஆனால் இஸ்ரவேல் அதற்கு பாத்திரமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இப்போ ஆசீர்வாதத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையோரே, இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீ பாத்திரமானாய் இருக்கிறாயா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? எதற்காக நாம் ஆலயத்துக்கு வரோம்? எதற்காக ஆண்டவரை தொழுது கொள்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் அதே நிகழ்வுகள் தான். கிறிஸ்மஸ் வருகிறது, புத்தாண்டு வருகிறது, அதற்கு பின்னால் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி தியானிக்கிறோம். பெரிய வெளி அன்று அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி தியானிக்கிறோம். ஈஸ்டர் வருது, திரும்பவும் எல்லாம் வழக்கம் போல திருத்துவ பண்டிகைகள், மகிமை வழங்குதல் பண்டிகைகள் போன்ற எல்லா பண்டிகைகளும் நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் அதை பின்பற்றி கொண்டு தான் வருகிறோம். இதனுடைய பலன் என்ன? இதனுடைய பலன் என்ன? இதனுடைய பலன்? எதற்காக ஆலயத்துக்கு வரோம்? எதற்காக நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டீர்கள்? எதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? சொல்லுங்க. ஒரே ஒரு காரியம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்துவில். நாம் இழந்து போகப்பட்டோம், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை ரட்சித்தார், திரும்பவும் அவர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு போக விரும்புகிறார். அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம தொழுது கொள்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே வாஞ்சிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதை கூட நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனுடைய விளைவுகள் என்ன? ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம். எதற்காக அவர் இந்த சாம்பல் புதன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்?
அவருடைய பாடுகளை குறித்து தியானித்து கொண்டு வரப்போகிறோம். எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த ரத்தம் சிந்துதல்? ஒன்னே ஒன்று, அவர் மீட்டு நம்மை என்ன பண்ணணும்? பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இது ஒண்ணுதான், வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிற காரியம், நீ எதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறாயா? தெரியாது, அவங்கவுங்க தான் பதில் சொல்லணும். என்னால் சொல்ல முடியாது, நான் போவேன், உங்களால் சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய நடக்கைகள், என்னுடைய வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவையெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. நான் கடலின் ஆழங்களை படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறேன். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறது. ஒன்று எனக்கு தெரியும், என்னுடைய தேவனுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம், இனி சம்பவிப்பது என்ன என்கிறதை உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி விட்டு போக வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோம். பல விஷயங்கள் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம், பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது. அதை உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக, இப்போ இந்த வசனத்தில், நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபம் கடந்து போயிடுச்சு. இப்போ வாலிபருக்கு மட்டும்தான் இந்த வசனமா? இல்லை, சபையாரே, நீ உன் சிருஷ்டிகரை நினை. அது சிறு பிள்ளையானாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். தீங்கு நாள் வருமா? வருமா? யுக்ரைனில் யோசித்து பார்த்தாங்களா ஜனங்க? தீங்கு வரும்னு யோசித்தாங்களா? சடுதியை போல் வந்தது, சடுதியாய் வந்தது. பிள்ளைகளும் தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க தெருக்களில். நம்முடைய தேசத்திலிருந்து படிப்பதற்காக போன பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க. யார் நம்மை விடுவிக்க கூடும் தெரியாது. அப்போ தீங்கு எப்பொழுது வரும் தெரியாது. அதனால தேவன் இன்னைக்கு எச்சரிக்கிறார், தீங்கு வராததற்கு முன்னே உன் சிருஷ்டிகரை நினைத்து கொண்டு. அவர்தான் வழி, இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கோம். அவரை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில், பிதாவின மோட்சத்திற்கு போகவே முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார். இப்போ சபையாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வருகைக்காக. இனி சம்பவிப்பது என்ன என்பதை நான் இன்னும் கொஞ்ச நேரங்களில் பேசி முடிக்க விரும்புகிறேன். இந்த கடைசி கால வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம். நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? எல்லாம் நம்புறோம். நம்பாம இருக்கலாம். இன்னும் நாம் இந்த சின்ன பிள்ளைங்களை கேட்டால் நாங்கள் வாழ வேண்டிய காலம் ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டீங்க. நான் எத்தனையோ பசங்க பேசுறதை கேட்டுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளே கூட பேசியிருப்பாங்க. நீங்கள்லாம் பரவாயில்லப்பா, நாங்கள் இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கிறது. கடைசி காலம் சொல்றீங்களே, எப்படி கடைசி காலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? அதுக்குரிய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றோம். நாம் எதிர்பார்த்து காத்திருப்பது என்ன என்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய ரகசிய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வரிசையா சொல்லிட்டு வர ஷார்ட்டா, ஆண்டவருடைய ரகசிய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபைகள் ஆயத்தப்படாமல் இருக்குது. 10 கன்னிகைகளுடைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த கன்னிகை எண்ணெயோடு கூட தீவட்டிகள் எரிகிறதாய் காணப்படுகிறது, அது ஆண்டவரோடு கூட போகும் என்பது தெரியும். நம்ம சபைகள் ஆயத்தம் இல்லை. 10 கன்னிகள் 5 கன்னிகள் கைவிடப்பட்டு போனாங்க. அதில் நம்முடைய சபைகள் இருக்கும். அப்போ ஆவிக்குரிய ஜீவியமும் அது சுடர்விட்டு எரியக்கூடியதமாய் இருக்கக்கூடிய சபைகள் ஆண்டவரோடு கூட போகும் என்பது அதனுடைய அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய வருகை காத்து கொண்டிருக்கும். ஆண்டவருடைய வருகையில சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். பல மக்கள் கைவிடப்பட போகிறார்கள். அப்படி கைவிடப்படுகிற நிலைமையில அங்கே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆண்டவர் நம்மளெல்லாம் கொண்டு போன பின்னால் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி என்பது இருக்கும். இப்போ ஆவியானவரை சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் வருகிற போது அந்தி கிறிஸ்து வர தடை செய்து கொண்டிருக்கிறவர் யாரோ அவரும் கூட போயிடுவார். அந்தி கிறிஸ்து வருவதற்கு தடை செய்து கொண்டிருக்கிறது யாரு? யார் தடை பண்ணுகிறது? பரிசுத்த ஆவியானவர். அவரும் போயிடுவார். அப்போ கைவிடப்பட்டவருடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் எண்ணெய் என்று சொல்லப்பட்டது. அதுதான் அபிஷேகம். ஆவியானுடைய அபிஷேகம் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரோடு கூட போயிடுவாங்க. எண்ணெயும் கூட போயிடும். எண்ணெயை தேடி அலைஞ்சு ஓடுறாங்க. என்னாவில் எண்ணெய் கிடைக்கல. வசனம் தெளிவாக சொல்லுது, கவனிச்சுக்கணும். இப்போ ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கணும். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன், எனக்கு பின் வருகிறவர் என்ன பண்றார்? அக்னியினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார். தந்தாரா இல்லையா? தந்திருக்கிறார். நம்ம வாங்கி இருக்கிறோமா? நான் ஞானஸ்நானம் பெற்ற போதே ரட்சிப்புக்குள்ளாக வந்து விட்டேன். உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ ஞானஸ்நானம் எடுத்ததுனால அல்ல, ஞானஸ்நானத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம் என்பது உண்மைதான். ஆனால் நீ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதை பார்க்க வேண்டும். அப்ப அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வருகிறது. அடுத்ததாக என்ன நடைபெற போகிறது? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு விரோதமாக திரும்பவும் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் எப்படி வருவாராம்? ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ரகசிய வருகையில் நடுவானம் வரையிலும் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அந்தி கிறிஸ்துவை அழிக்கிற போது எப்படி வருவாராம்? ராஜாதி ராஜா வருவார். யார் கூட வருவாங்களா? பரிசுத்தவான்களும் கூட வருவாங்க. அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் திரும்ப அவரோடு கூட பரிசுத்தவான்களாக திரும்பி வருவார்கள். அங்கே யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கிற போது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிவுக்கு வரும். அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் என்ன பண்ணுவாரோ அக்னி கடல்ல தள்ளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன நடக்குங்க? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிவுக்கு வந்த உடனே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வந்த தேவன் 1000 வருடம் அரசாட்சி செய்வார். அந்த 1000 வருட அரசாட்சியில பரிசுத்தவான்களும் கூட சேர்ந்து ஆட்சி செய்வார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஒரு முறை பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், பேதுரு இவங்கெல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க, நீயும் போய்விட மனதா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் பேதுரு சொல்றாரு, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லிட்டு போறார். அடுத்தது பேதுரு இன்னொரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன ஆண்டவரே? என்னுடைய வருகையில் நீங்கள் யாவரும் யூதர்கள் இஸ்ரவேலுடைய கோத்திரங்களை ஆளுகை செய்வீர். ஹல்லேலூயா. 12 கோத்திரம் 12 சீஷர் ஆளுகை செய்யக்கூடிய போறோம். பரிசுத்தவான்களாகிய நாமும் கூட ஆண்டவரோடு கூட இந்த 1000 வருட அரசாட்சி. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கைனா இப்போ 70 வருஷம் பலத்தின் மீதியால் 80 வருஷமான மேன்மையும் சஞ்சலமே சொல்லியாச்சு. ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்குன்றது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது. அந்த 1000 வருட அரசாட்சி முடிகிற போது என்ன நடக்கும்? கட்டப்பட்டிருக்கிற வலு சர்ப்பம் திரும்பவும் வரும். பிசாசு, அந்தி கிறிஸ்து வேற, பிசாசு வேற. கட்டப்பட்டிருக்கிற பிசாசு திரும்பவும் வரும். யாருக்கு விரோதமாக? அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக. திரும்ப ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்தில் பிசாசான் அழிக்கப்படுவான். யார் அழிக்க போறாரு? யார் அழிக்க போறாரு? தப்பு. வசனத்தை போய் வாசித்து பாருங்க.
ஆண்டவர் இங்க அரசாட்சி பண்ணிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிப்பார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பிசாசானனை அழிக்கிறதாக எழுதப்பட்டோம். ஏசாமி இங்க ஆட்சி செய்யும் போது வானத்திலிருந்து எப்படி அக்கினி வரும்? வானத்தில் யார் இருக்குது? அப்போ யார் இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவன். அப்ப அவருக்கும் அவனுக்கும் தான் யுத்தமானது காத்து கொண்டு இருக்கு. அதாவது அவர் வெயிட் பண்ணுகிறார். ஏன் என்று சொன்னால், நான் உருவாக்கின என்னுடைய மக்களை நீ அழிவுக்குள்ளாக எடுத்து போட்ட. நான் உருவாக்கின நீ எனக்கு விரோதமாக வந்த. அப்போ பழி யாருக்குரியது? பழி வாங்குதல் யாருக்குரியது? அவருக்குரியது. அப்போ அவருக்கு அங்கிருந்து அக்கினி அனுப்பி அவனை அழிக்கிறதை வெளிப்படுத்துகிற விசேஷம் அங்கே விளக்குகிறதை பார்க்கலாம். அடுத்தது என்னங்க நடக்கும்? பிசாசையும் இப்போ நரகத்தில் தள்ளியாச்சு. என்ன நடக்கும்? கல்லறைகள் எல்லாம் என்ன ஆகுமா? திறக்கப்படும். மரித்தோர் உயிரோடு கூட எழுவார்கள். எல்லாம் புஸ்தகங்கள் திறக்கப்படும். அவரவர் தம் தம் வரிசையில் பாட்டு பாடும். எல்லா ஆண்டவருக்கு நாள் நிற்கணும். யாருக்கு அப்போ அங்கே நியாய தீர்ப்பு இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னு தெரியுமா? யாருக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொன்னா, யாரெல்லாம் ஆண்டவர் கூட போனாங்களோ, ஹல்லேலூயா, பரிசுத்தவான்களாக யாரெல்லாம் ஆண்டவர் கூட போனாங்களோ அவங்களுக்கு மட்டும் நியாய தீர்ப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் பாவத்தை வென்று ஜெயக்கொடியோடு எங்க போனவங்க? பரலோகத்துக்கு போனவங்க. அவங்களுக்கு தான் ஆட்சியும் கொடுத்துக்கிறார், 1000 வருட அரசாட்சி. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பரிசுத்தவான்களாக மாறி போனதுனால அவர்களுக்கு இல்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லோருக்கும் என்னவா? நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பின் பின்பாக நரகம் மோட்சம் என்று பிரிக்கப்பட்டு என்னவாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் மோட்சத்திற்கும் பிசாசுக்கும் அவனுக்கு அடிபணிந்தவர்களும் நரகத்திற்கும் போவாங்க. இது நடக்க போகுதுங்க. வேதத்தினுடைய கருப்பொருளை இதுதான். இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு சொல்லிட்ட, இதற்காக என்ன பண்ணணும்? ஆயத்தப்பட்டு காத்து கிடக்கணும். சரி, இது கடைசி காலம் என்பதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வோம்? 2 விஷயமா நான் பிரித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று உலகம், இன்னொன்று நாம். உலகத்துக்கு என்ன கடைசி காலம்? உலகம் எப்படி சொல்லுது? கடைசி காலம் மனிதர்கள் ஆகிய நமக்கு எப்படி சொல்றாங்க? ஆண்டவர் நமக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். உலகம் கடைசி காலம், உலகம் கடைசி காலத்தில் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மத்தேயு 24 3ஆம் அதிகாரம், மத்தேயு 24 3வது வசனத்திலிருந்து 8 வரையிலும் வாசிங்க. இப்போ உலகம் எப்படி கடைசி காலம் என்பதை ஆண்டவர் அங்கு நமக்கு விளக்கி காண்பித்தார். எருசலேம் தேவாலயம் வழியாக அவர்கள் போய் கொண்டிருக்கிற போது சீஷர்கள் பார்த்து, ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பார்த்தீரா? எப்படி அழகாக, எவ்வளவு நாட்களாக கட்டப்பட்டது, எப்படி அழகாக வடிவமைக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் புகழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதன் மேல் ஒரு கல் இல்லாதபடி கல்
நிர்மூலமாகும்னு சொல்லிட்டு போயிட்டார். இவங்க மனசில் அது அப்படியே இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் ஒலிவு மலை மேல் அங்கே உட்கார்ந்து இருக்கிற வேளையில் இவங்க தனியாக போகிறாங்க. போயிட்டு சீஷர்கள் கேட்குறாங்க, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் எப்போ நடக்கும், அப்போ உங்களுடைய வருகைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவருடைய வருகை என்பது வரப்போகிறது, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அத்திமரம் துளிர் விடுவதை பார்க்கிற போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். நம்ம அழகா கட்டிடுறோம், ஆலயத்தை ரொம்ப செலவு பண்ணி கட்டுறோம். எத்தனையோ மக்கள் ஆலயம் சரியாக இல்லாமல் கட்டப்படாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யோசித்து பார்க்கணும். குடிசையிலும் உலகமெங்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று வேதம் சொல்லு. குடிசையில் ஒன்றுமில்லாத இடங்கள்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மக்கள் இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், ஆலயத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். உள்ள உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா, ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. எனக்கு இவர் தாங்க வேலை கொடுத்தாரு, நீ படத்தை கொடுத்து வேலையை வாங்கியிருக்கிற, இவர் தாங்க வேலை கொடுத்தாருன்னு அவருக்கு உண்மையாகிறியா? பணத்தை கொடுத்து வேலை வாங்கி வேற யாருக்கும் போக வேண்டிய வேலை அவருக்கு உண்மையாகிறத விட்டு ஆண்டவருக்கு உண்மையாகிறத விட்டு அவருக்கு உண்மையாகிறியா? ஜாக்கிரதை. எந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கு, எந்த விஷயமானாலும். அதனால் சொல்கிறேன், நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, அதான் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு சொல்றாரு. நீங்களுடைய தேவனுடைய ஆலயம்னு வேற சொல்றாரு. அப்போ தேவனுடைய ஆலயமாக இந்த பரிசுத்த ஸ்தலத்தை, நம்முடைய உடலை, உயிரை, ஆன்மாவை என்ன பண்ணக்கூடாது, கெடுத்து கொள்ளக்கூடாது. மதுபான பிரியம், புகைப்பிடித்தல், விபச்சாரம், வேசித்தனம், களவு. நிறைய பேர் பொண்ணு வந்து இங்கே தான் பார்க்குது ஆலயத்தில், எது நல்லா இருக்குது, எதை கல்யாணம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு லுக் ஆஃப்டர் த கேர்ள்ஸ். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவர் மட்டும் பார்க்கறதுக்கு வரணும். ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரு விக்கிரகத்தை வணங்குகிறவனே அவ்வளவு பயபக்தியோடு கூட அவனுடைய தெய்வத்தை வணங்குகிற போது, உயிருள்ள ஜீவனுள்ள பரிசுத்த தேவனாகிய நம்முடைய தேவனை நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை. அப்ப நம்முடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு. இப்போ இது இல்லாதபடி போகின்றாரு. கிபி 70ஆம் நூற்றாண்டில் அது நடந்தது. ஆண்டவரை சிலுவையில் அறைகிற போது என்ன பண்ணாங்க, பிலாத்து கையை கழுவுறான் வந்து, இவனை கொலை செய்வது அந்த குற்றமானது என் மீதும் என்னுடைய குடும்பத்தாரும் மீதும் என்ன பண்ணக்கூடாது, விழக்கூடாது என்று போகும்போது அங்கிருந்து கூச்சல் வருது, எங்கிருந்து, கீழந்து. அந்த சாபம் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும். நடந்தது கிபி 70ஆவது நூற்றாண்டில் தீத்துராயன் என்கிறவன் வந்து ஃபுல்லா என்ன பண்ணான், ஒரு கலகம் ஏற்படுகிறது இஸ்ரவேலில். அதை அடக்குவதற்காக வந்தவன் எல்லாரையும் வெட்டி தரமட்டமா சாட்சி அந்த ஆலயத்தை உடை தெரிந்து அதை எரித்து போட்டான். அந்த ஆலயம் ஏரோது ராஜாவினால் கட்டப்பட்ட ஆலயம், 2வது ஆலயம். முதல்ல கட்டினது சாலமோன் கட்டினது. எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த ஆலயம் என்னுடைய, நான் இருக்க போவதில்லை என்று சாலமோன் கிட்ட சொல்றார்.
நீ விக்கிரக ஆராதனை செய்தீன்னா நான் இந்த ஆலயத்தில் இருக்க மாட்டேன். அதே மாதிரி நேபுகாத்நேச்சர் திருவிழா எல்லாம் தரைமட்டமானது. திரும்ப ஏரோது ராஜாவினுடைய காலத்தில் கட்டப்படுகிறது. அது கிபி 70 தரைமட்டமாக்கப்பட்டது. இன்றும் கூட அங்கே ஆலயம் இல்லை. 70ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் மக்கள் நிறைய லட்சக்கணக்கில் எல்லாரையும் கொன்று குவித்தார்கள். தப்பிச்சு போனவன் என்ன பண்ணான்? இப்போ யுக்ரைனில் எப்படி ஜனங்க ஓடினாங்களோ வெவ்வேறு நாடுகளுக்கு தப்பித்து பிழைத்து கொள்ள, அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடினார்கள், அங்கங்கே போய் அடைக்கலம் அடைந்தார்கள். அவர்களுக்கு தேசம் என்பது இல்லாமல் போயிடுச்சு. அவங்க தேசத்தை முழுவதும் இஸ்லாமியர்களும் பாலஸ்தீனர்களும் கானானியரும் வந்து என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் பிடித்து கொண்டாங்க. அவளுக்கும் தேசம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இளம் அத்திமரம் துளிர் விடுகிற போது என்று. அத்திமரம் என்பது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து குறிக்கப்படுகிறது. உடனே என்ன ஆகுது? அங்கே கிபி அதை சொல்லிட்டு போனோம்னா நான் வந்த சாப்டர் வேறு போயிடும். 1948ஆம் ஆண்டு திரும்பவும் இஸ்ரவேல் தேசம் என்பது உருவாக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய ஒரு அதுக்குள்ளே போல எங்கே ஒரு தேசம் இல்லாமல் போயிற்றோ, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அது திரும்பவுமாக நிறுவப்பட்டது. ஒரு தேசம் உண்டானது. இஸ்ரவேல் மக்கள் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய சிதறி கிடந்தவர்களெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அது நடக்கும்போது தம்பிகளா, நான் வாசலண்ட வந்துட்டேன்னு நீங்கள் யோசிச்சுக்கோ சொல்லிட்டார். அப்போ எங்கே இருக்கிறார்? இப்போ வாசலண்ட வந்துட்டாராம். ஆயத்தமாகறவங்க தான் வாசலண்ட தட்டுகிற ஒரு சத்தத்தை கேட்டு திறந்தால் வசனம் வருது இல்லையா? வாசலண்ட வந்துட்டார், தட்டினுக்கிறாரு. நீ ஆயத்தப்படலை, அவரை கூப்பிடல அப்படின்னு சொன்னால் அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அப்போ நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பல கிறிஸ்துக்கு வந்தாச்சு. நமக்கு தெரியும், தன்னையே தெய்வமாக உயர்த்தி கொண்ட மக்கள் இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறந்ததுலேருந்து இதுவரையிலும் ஆயிரமான மக்கள் இருக்கிறாங்க. அதில் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கொண்டவர்கள் பல 100 பேர்கள், பல 1000 கூட இருக்கலாம். அப்போ ஒருவனும் அதற்கு பின்னால் என்ன பண்ணாத, வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி அதை முடிக்கிறார். அப்புறமா யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுறோமா? கடந்த நூற்றாண்டில், அதாவது 1914 முதல் உலகப் போர் நடைபெற்றது. யாரும் அந்த மாதிரி சண்டையை கண்டதே கிடையாது. உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து உலகப் போரில் ஈடுபட்டன. அது முடிஞ்சு திருப்பி 1939 2வது உலகப் போர். அடுத்தடுத்து வேத வசனம் என்னைக்கும் பொய்யா வர்றது கிடையாது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், வசனம் சொல்லுது. அப்போ இந்த உலகப் போர்கள் அடுத்தடுத்து முடிஞ்சிட்டு எசேக்கியேல் 38, 39 வீட்டில் போய் வாசித்து பார்த்தா அங்கே கோகு மாகோகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? ரஷ்யா என்று சொல்கிறாங்க. இந்த 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்த பின்பாக 1990களில் எப்படி பெரிய தேசமாக இருந்த ரஷ்யா சுக்குநூறாக உடைந்து போயிருக்கு. சோவியத் ரஷ்யான்னு பேர் அந்த நாடு. இப்போ இந்தியா நம்ம எப்படி பல மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறோம், பல மாநிலங்களாக இருக்கிறது. இந்த மாநிலங்கள்லாம் சிதறி போச்சுன்னா இந்தியா என்பது இல்லை. அதை போலவே அந்த நாட்களிலே இந்த ரஷ்யா சிதறி போனது. ரஷ்யாவோடு இருந்த நாட்கள் சிதறி போச்சு. அதுதான் யுகோஸ்லோவியா, இப்போ யுக்ரைன், இன்னும் பொலிவியா, அந்த மாதிரி பல நாடுகள் என்ன இருக்கு பிரிஞ்சு இதிலிருந்து போயிருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்க காரியம், இவன் திரும்ப எழும்பி வருவான் என்று வேதத்தில் இந்த எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு விரோதமாக வருவான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவான். சரி, அது நமக்கு வேணாம். இப்போ
இப்போ நடந்து கொண்டிருக்கிற போர் வேதத்தின் அடிப்படையில் திரும்பவும் நடந்துக்கிறது. என்னன்னா, ரஷ்யா இழந்து போன பகுதிகளை எல்லாம் திரும்பவும் சேர்த்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இது யுக்ரைன் ரெண்டாவது நாடு. அவன் திரும்பவும் தன்னை பலப்படுத்தி கொண்டு வருவான். வேதத்தில் என்ன சொல்லுகிறோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு தாங்கிறாங்க. ஏன்னா ஏதாவது இன்னொரு நாடு போய் இறங்குச்சுன்னா வேர்ல்டு வார மாறிடும். அதில் எவ்வளோ பேர் அழிந்து போவாங்கன்னு தெரியாது. அதனால அமைதியாக வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யுத்தங்களை குறித்து செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள், கடைசி காலம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது கலங்காதபடி எச்சரிக்கை. இன்னைக்கு கலக்கம் இல்லையா, கலக்கம். நம்ம பிள்ளைக்கு போய் அங்கே படிக்கிறாங்க, அந்த குடும்பங்களில் எவ்வளோ பேர் வீட்டுங்களில் கலக்கம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாத கலக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவர் தான் பாதுகாப்பு. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் பாதுகாப்பு. அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் பார்க்குறோம் இல்லையா, நம்ம நாட்டையே எடுத்துக்கலாம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்களும், ராஜ்யத்துக்கு விரோத, இப்போ ராஜ்யம்ன்றது தேசங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், எங்க பார்த்தாலும் பஞ்சம் இருக்கு. நாம எதிர்பார்க்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் பஞ்சம் எதிர்பார்த்தோமா தெரியாது நமக்கு. இன்னும் கூட நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் பஞ்சமான்னு கேட்குற அளவு இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் பஞ்சம். தெரியும், ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும் பஞ்சம். எந்த இடத்துலலாம் சண்டை நடக்குதோ அந்த இடத்துல பஞ்சம். இப்போ யுக்ரைனில் சாப்பிட்றதுக்கு இல்லை, பஞ்சம். பணமே இருந்தாலும் வாங்கக்கூடிய அளவு இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கணும். கொள்ளை நோய்கள் எதிர்பார்த்தோமா கொள்ளை நோய் வரும்னு? எத்தனை பேர் கொரோனா வந்துச்சு? எனக்கு வந்துச்சுங்க. ஆண்டவர் தயவா காப்பாத்துக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கொரோனா, எத்தனையோ பேர் இல்லாமல் போயிட்டாங்க. கொள்ளை நோய் பக்கத்தில் அப்படியே பத்திக்குச்சு, நெருப்பத்தின மாதிரி. இந்த மாதிரி வியாதி யாராவது நம்ம கேள்விப்பட்டோமா? இல்லையே. அப்போ இதெல்லாம் நடக்கிற போது கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஏன் வேதம் கூறுகிறதை ஏன் உணராமல் இருக்கிறீர்கள்? பூமி எதிர்ச்சிகள் பல, ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான பூமி எதிர்ச்சிகள் மைல்டாக உண்டாயினே இருக்குது. எப்பாவது என்ன பண்ணுது, ஹெவியாகுது. அப்போ இதெல்லாம் நடக்கிற போது இவைகளெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம். we are in the track. நம்ம இப்போ ட்ராக்கில் இருக்கிறோம். என்ன ட்ராக்கு? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நேரம் போகிறோம். என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வருகை கர்த்தருக்கு சித்தமானால், அது முன்பாகவே இருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு கூட போய்விடுவார்கள். இதுதான் ஆண்டவர் உலகத்தை குறித்து சொல்லியிருக்கிற காரியம். உலகம் அப்படி தாங்க போகும். நம்ம எப்படிங்க போகிறோம்? கொஞ்சம் நம்ம பார்த்துடலாமா, நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோன்னு? வாசிக்கலாம். நீங்கள் யாரும் வாசிக்கணும், நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை நம்ம வாசிக்க கேட்போம். சொல்லும் போதே, ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறோம் பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்னவா? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். கொடிய காலங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி எனில், நம்ம எப்படி இருப்போம்னு சொல்றாரு பாருங்க. மனுஷர் தற்பிரியராயும் தன்னைத்தானே நேசிக்கிறவனா இருப்பான். நான் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாகன்னு சொல்லுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? நம்மை தான் நேசிக்கிறோம் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மேக்கப்னு சொல்லி நான் தப்பாக சொல்கிறேன்னு யோசிக்குவோனா?
பிறர் இடறி விழா வண்ணம் இருக்கணும். அது பிறரை இடறி விழாமல் இருக்கணும். இவர்களில் இச்சிறியரை அவனை இடறி விழ காரணமாக இருக்கிறானோ என்ன பண்ணணும்? அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் போடுவது நலமாயிருக்கும் சொல்றார் ஆண்டவர். அப்போ பிறர் இடறி ஒன்னா வரம் நம்ம இருக்கணும். தற்பிரியம் என்பது இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதிர்க்கிறார். அடுத்தது பணப்பிரியராயும். பணத்தை நேசிக்காத யாருங்க இருக்கிறான்? எல்லாருக்குமே இருக்குது பணத்தாசை. ஒரு லிமிட். ஆண்டவர் விரும்புகிறவன தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பாக்ஸில் போகும்போது நம்ம சம்பாதிச்சதெல்லாம் வச்சு உள்ளே அடுக்கி அது மேலே நம்மளை படுக்க வச்சு சரியா என்னென்ன ஆகுதோ எல்லாத்தையும் உள்ளே போட்டு எடுத்து போய் வச்சிடுறாங்க. கரெக்ட் தானே? மனிதன் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போவதில்லை. அதை மட்டும் நினச்சிக்கோ. நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ சொத்துக்களை சேர்க்கிறோமோ அத்தனை தரம் அந்த பிள்ளைகளை நாம் நரகத்துக்கு நேராக தள்ளி விடுறோன்றது மறந்து விடக்கூடாது. சொத்துக்களை சேர்த்து வச்சதுனால பிள்ளைகளுக்குள்ள எவ்வளோ பிரிவினைகள் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஒரு சின்ன வரப்ப தகராறுக்கு வெட்டிக்கிறோம். பணம் சம்பாதிக்கக்கூடாது என்பது இல்லை. வேத வசனம் என்ன சொல்றது? பணத்தாசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. கொலை பண்றதுக்கு அதுதான் காரணமாகுது, மதுபானம் குடிக்கிறதுக்கு அதுதான் காரணமா இருக்குது, வேசித்தனை விபச்சாரம் பண்றதுக்கு அதுதான் காரணமா இருக்குது, ஒருவன் தன்னை கெடுத்துக் கொள்வது எவ்வளவு காரியங்கள் வருதோ அத்தனைக்கும் பணம் சம்பாதிக்க என்ன பண்றான்? மென்மேலும் சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறானே தவிர ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்பதில்லை. வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்து போகுமே தவிர ஐஸ்வர்வான் அதுக்குள்ள என்ன பரவாயில்ல பிரவேசிப்பது அரிதாக இருக்கும் என்று சொல்லிட்டார். ஏன் சொல்றாரு? கொடுங்கள் கொடுக்கப்படும் ஏன் சொல்றாரு? உங்கள்கிட்ட வச்சுக்காதுப்பா, இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண கொடுத்துருந்த. அப்போ பண பிரியராயும் வீம்புக்காரராயும் நமக்கு இருக்கும். கொஞ்சம் கவனிங்க, நமக்கு இருக்கும். ஆண்டவர் நம்ம நல்லா ஆசீர்வதிச்சுப்பார், ஒரு நல்ல வேலையை கொடுத்துருப்பார், நல்ல சொத்து எல்லாம் கூட சம்பாதிச்சு வச்சுப்போம். கூட பிறந்தவனுக்கு எதுவும் இருக்காது. டேய் அவனு தான் அவன் விட்டு கொடுத்துறான்டா, நான் ஏன் அவனுக்கு விட்டு கொடுக்கணும்? வீம்பு. வீம்பு என்பது எதிர்த்து நிறுத்தலுக்கு அதுக்கும் மிக பொருத்தமாகும். வீம்பு வேணுக்குன்னு என்ன பண்றது? அடம் பிடிக்கிறது. அது என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கக்கூடாது. அது வீண். டேய் தேவன் இருக்கிறாருன்னு தெரியும். நம்ம கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க கடவுள் இல்லை என்று மதிகடன் செல்கிறான் என்று வேதம் சொன்னாலும் கடவுளே இல்லைன்றோம். இருக்கிறாரு அப்படின்னா தெரியும், ஆனால் இல்லை. அது என்னது? அது வீம்பு. வீராப்பா நிற்கிறது ஒண்ணுமே எல்லாம் கூட அங்க வீரா வீம்புக்காரராயும். அடுத்தது அகந்தை உள்ளவர்கள். அகந்தை பெருமை, எல்லாத்தையும் பெருமை, வீண் பெருமை, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. அவங்க முற்காலத்தை பத்தி கொண்டு பெருமையா நாங்க இப்படி இருந்தோம் தெரியுமா, அப்படி இருந்தோம் தெரியுமா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மொழியவன என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறார், நிறுத்து பார்க்கிறார், கிருபை அளிக்கிறார். அவனை பார்க்கிறார். நமக்கு தெரியும் பரிசையினுடைய ஜபமும் ஆயக்காரனுடைய ஜபமும் தெரியும். பெருமையும் தாழ்மையும் எந்த விதத்தில் ஆண்டவர் பார்க்கிறார்ன்ற தெரியும். தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். லாசரு அந்த பணக்காரனுடைய வீட்டின் வாசல்ல விழுந்து கிடந்தான். அவன் தாழ்ந்த நிலையில் ஆண்டவர் என்ன பண்ண? உயர்த்தி ஆபிரகாம் மடியில் உட்கார வச்சார். உயர்ந்த இடத்துல இருந்தவன் என்ன பண்ணாரு? தாழ தூர குப்பையில போட்டார். இப்போ தாழ்மை என்பது இருக்கணும். என்ன சொல்லுது? தாழ்மை இல்லை, அகந்தை உள்ளவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய்.
ரொம்ப கீழ்ப்படுகிறாங்களா பிள்ளைங்க? டேய், இந்த செல்ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி தான் வேண்டாம். யார் இது செல்ஃபோனே கொடுக்கூடாது நாங்கள் சொல்லியிருந்தோம். என் கையில் பிசாசெல்லாம் பண்ணாப்போ அவங்க கையிலலாம் செல்ஃபோன் போடுறான்னு சொல்லி வச்சுதான். இன்றைக்கி அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, கையிலேருந்து அதை வைக்குமான்றோம். எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டு தனியாவது உட்காந்து பார்க்குறான், இல்லை கூட்டமாக உட்காந்து பார்க்குறான். விளையாடி 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 பிசாசு எப்படி நேரத்தையும் அவனை சாப்பிட்றான்றதை கொஞ்சம் பார்க்கணும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இது கடைசி காலத்தில் இது நடக்கும், எழுதி வச்சிருக்கு. ஏன்னா நம்மளே அப்படி பிள்ளைகளை வளர்த்துட்டோம். பெரம்பை கையாளாதவன் தன் மகன் பயக்கிறான். இன்னைக்கு பெரம்பை எடுத்தா என் பிள்ளை அடிக்கக்கூடாது, உடனே வாதியர் அடிச்சா கூட அங்கே வந்து கேட்குறேன், நீ அடிச்சியாமே. இன்னைக்கு ஒழுக்கம் கட்ட நேரத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. முடி எப்படி வெட்டுறாங்க பாருங்க. ஒரு பள்ளியில் டே முடி வெட்டுவான்னு சொல்ல, அவன் வெளியில் உட்காந்தா கூட பரவாயில்ல, ஒளியை உட்காந்தேக்கிறான். அவனை ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னான். அவன் என்ன நம்ம சொல்கிறாங்க, ஃபோன் அவங்க அம்மா வேலையில் இருக்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி பண்ணுகிறான் அப்படின்னா, அம்மா இந்த ஸ்கூலில் எனக்கு படிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை, வந்து டிசி வாங்கிப்போ. முடி வெட்டுறது. அப்போது அவர்களுடைய இருதயம் எப்படி கடினப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். டெய்லி வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபமும் அந்த காலத்தில், இன்றைக்கி நான் இப்படி வசனம் பேசிட்டு இருக்கிறேன்னா, அந்த காலத்தில் எனக்கு சொல்லப்பட்ட வேத கதைகளும் சண்டே கிளாஸில் நடத்தின அந்த காரியங்களும் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த வழி நடத்துதல் தான் இன்றைக்கி வேத வசனத்தை பேச வைக்கிறது, படிக்க வைக்கிறது, ஒழுங்காக இருக்கணும்னு யோசிக்க வைக்குது, தவறி போகக்கூடாதுன்னு யோசிக்க வைக்குது. அப்போ அந்த வழி நடத்துதல் இல்லைன்னா பிள்ளைகள் கெட்டு போவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து உங்களை கேட்குறாரு, எத்தனை பேர் வீட்டிலம்மா, நான் கேட்கல, ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறார், எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துறீங்க? பிள்ளைகளை தேவனுக்குள்ள வழி நடத்துறதுப்பா. அடிக்கிறதுனால கெட்டு போகிறதில்ல. ஆனால் அன்புன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், தவறான விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணுறோம், தட்டி கொடுத்து விட்டுறோம். தவறான விஷயங்களை என்ன பண்ணோம், கண்டிக்க வேண்டும். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நான் உங்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுறது தாங்க முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுறது தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அப்போ தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களையும் நன்றி இல்லாதவர்களாயும், நன்றி என்பது இல்லை, செய்த உறவையை அப்பவே மறந்துடுறோம், நன்றி இல்லை. அடுத்தது முக்கியமானது, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க கூடாது, முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், இது கடைசி காலம். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், குடும்பத்தில் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், சரியா, இருமாப்பு உள்ளவர்களாயும், இணங்காதவர்களாயும். எல்லாத்துக்கும் எதுக்குமே இணங்குறதே கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் அது எல்லா குழந்தைகள் வந்து பெரியவங்க இருக்குது. நான் சொன்னது தான் சரி, நான் சொன்னது தான் சரி, எல்லாம் நான் சொன்னது தான் சரி. இணக்கம் என்பது இல்லை. வளைந்து கொடுத்து சரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது இல்லை. நான் தப்பே பண்ணலையே இணங்கிறது இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன பண்ணணுமா, தாழ்மையோடு வந்து அவர் பாதத்தின் முன்பாக விழுந்து என்ன பண்ணணும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இணக்கமாக வரணும், ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு இணக்கமாக வர வேண்டும். அதான் சொல்றாரு, இணங்காதவர்களாக இருக்கிறோம். அவதூறு, கேலி பேசுதல், அவதூறு செய்தல், அது எல்லார்கிட்டையும் இருக்குது அந்த கேரக்டர் இல்லையா? பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமல் அவதூறு பண்றான்.
உக்காந்து கேவலமாக பேசுது, வரவங்களை போகிறவங்க கேவலமாக பேசுது, மனது புண்படும்படியாக பேசுதல், இதெல்லாம் வராது. அடுத்தது இச்சை அடக்கம் இல்லை. இச்சை அடக்கம், நமக்கு எல்லாருக்கும் இச்சைகள் இருக்கிறது, அதை அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும். அடக்கி, அதான் இச்சை அடக்கம். மனுஷனா பிறந்திருக்கு எல்லாருக்கும் இச்சை இருக்குது. ஏவாள் போய் இச்சையோடு தான் அந்த பாவ கனியை புசித்தாள். அப்போ அந்த இச்சை என்பது நமக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்குது. என்ன விதமான இச்சை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பாவம் உனது வாசப்படியில் படுத்து கிடக்கும், அதை மேற்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்ப அதை மேற்கொள்ள வேண்டும். அந்த இச்சையை நாம் என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது கொடுமையுள்ளவர்களாயும். கொடுமை எப்படிப்பட்ட கொலைகளை பண்றாங்கன்னு பாரு, பயங்கரமாகுது. துடி துடிக்க வெட்டி சாய்க்கிறாங்க. பாணிம்பாடில் ஒரு பாய துடி துடிக்க வெட்டி. அப்போ கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறோம். நல்லது சொல்றதுக்கு காரணம், நல்லதுக்கு காலம் இல்லைன்றோம் இல்லையா? நல்லது சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாயும் இருக்கிறாங்க. நல்லதுக்கு காலம் இல்லை, நல்லவர்களை வெறுக்கிறாங்க. ஆண்டவர் நல்லது செஞ்சாரு, உடனே சாப்பாடு கொடுத்தாருன்னு உடனே என்ன பண்றோம்? ஓடி ஓடி அவர் ராஜாவாக்கணும்னு பார்க்குறோம். வசனத்தை சொன்ன உடனே அவரை கொலை பண்றதுக்கு. அப்போ நன்மையை நாம் என்ன பண்றதில்ல, விரும்புவது கிடையாது. துரோகிகள், எங்க பார்த்தாலும் துரோகிகளாயும் துணிகரம், பாவம் செய்வதற்கு துணிவு கொண்டவர்களா இருக்கிறோம். அந்த ஒரு பாவத்துக்குள்ள போகும்போது ஒரு முறை 2 முறை தான் அந்த பயம். யாராவது ஒருத்த தெரிஞ்சவன் நல்லா பார்த்துட்டான்னு வைங்க, அட பார்த்தாச்சு இதுக்கு மேலே என்ன வந்துடுது? இப்போ துணிகரம், துணிவோடு கூட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறோம், ராபந்தியில் கலந்து கொள்ளுகிறோம். எவ்வளவு துணிகரம்! திரும்ப அதே பாவத்தை செய்யறமே, அது துணிகரம் இல்லையா? ஆண்டவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லி யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும். துணிகரமான பாவம் ரொம்ப இருக்குது நம்ம சபையில் எல்லா இடத்துல இருக்குது. துணிகரமா போயிட்டு பாவங்கள் செய்வது. ஒரே ஒரு விஷயம், தாவீது அரண்மனை மேலே உத்தரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறான்? பாவத்திற்காக விழுந்து போகிறான். துணிகரம். அந்த துணிகரத்தினால ஒரு கொலை, அடுத்தது ஒரு விபச்சாரம். அதான் துணிகரம்னா அதை பற்றி யோசித்தா கூட அட பரவாயில்ல, யார் என்ன பண்ணிட முடியும்ன்ற அந்த இது, பாவம் செஞ்சுட்டு மன்னிச்சிருவார் ஆண்டவர், அதுதான் துணிகரம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியம் இல்லாமல் சுகபோக பிரியராயும். தேவர் மேல பிரியம் இல்லாம சுகபோக பிரியம். ஊழியர்கள் மத்தியில் இது இருக்கு. அந்த வசனம் என்ன அழகா இருக்கு பாருங்க. தேவ பிரியம் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. நல்லா கவனிச்சுக்கோ. டோன்ட் சென்ட் யுவர் சில்ட்ரன் as pastors. போதகராக அனுப்பாதீங்க. அவன் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ள வந்தாதான் அனுப்பணும். ஏன்னா இங்க வசனம் பாருங்க, தேவ பக்தியின் வேஷம் தரித்து. அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக வேஷத்தை தரித்து ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே சபைகள் அதை நீங்கள் என்ன பண்ணோம் எடுத்துக்கொள்ள. நம்ம சபைகள் அது வரணும். என்ன வரணும்னா, அந்த சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்குள்ளாக ஊழியம் செய்யக்கூடிய, ஜபிக்கக்கூடிய, வேதத்தை பிரியமாக வாசிக்கக்கூடிய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவர்களை படிக்கிறதுக்கு அனுப்புங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு வராது, பாலிடிக்ஸ் வராது, வேற எந்த விஷயமும் வராது, அசிங்கமான காரியங்கள் வராது. ஏன்னா அவன் யார் மேல பிரியமா இருக்கிறான்? தேவன் மேல பிரியமா இருக்கும். இப்போ தேவன் மேல், அப்புறமா அங்க பாருங்க, அதன் பலனை மறுதலிக்கிறது.
தேவ பக்தியின் பலன் என்ன? தேவ பக்தியின் பலன் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் தேவ பக்தியின் பலன். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவனில் என் வார்த்தைகளும். நல்லா கவனிங்க. ஒருவனுக்குள்ள, அதாவது ஆண்டவருக்குள்ள நம்மளும், நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையும் இருக்கும் என்று சொன்னால், அவன் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது அவனுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுப்பான் இருக்கு, அதுக்கு முன்னால வசனம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய வார்த்தைகள் அவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இந்த வசனம்லாம் சொல்லிட்டு, தம்பி இவைகளை இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இந்த விஷயங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் பட்டியலிட்ட இந்த காரியங்கள் என்னவா நமக்குள்ள இருக்கலாகாது. அடுத்தது இன்னொன்று, 6வது வசனம் பாருங்க. பாவங்களால் நிறைந்து, நானே படிக்கிறேன் பாருங்க. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும், எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணர்வில்லாதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். பெண்கள் ஜாக்கிரதை, ஆண்கள் ஜாக்கிரதை. ஊழியம் செய்கிறவர்கள் யாருக்கு ஊழியம் செய்யணும்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இங்க வசனம் என்ன சொல்லுது? தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்கள் என்ன பண்றாங்களாம்? பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் அவரை இழுப்புள்றாரு. இங்க என்ன பண்றாரு? வசனத்தை நான் இவ்வளோ சொல்லிட்டே இருக்கிறோம், இந்த பக்கம் காதில் கட்டி இப்படி விட்டுட்டே இருந்தா, அதான் சொல்லுது, எவ்வளவு கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். விதவைகள் வீட்டுக்கு போகிறது, ஆறுதல் செய்யணும், ஜெபம் பண்ணணும், தேவைதான். ஆனால் ஊழியர்கள் விதவைகள் வீட்டுக்கு போகிறது பல இடங்கள் நான் இது கண்டது. என்ன ஆயிடுது? அவங்க வசனத்தில் கொஞ்சம் தவறிட்டாங்கன்னா அவர்களை தன் வசப்படுத்திக் கொள்வது. நான் சொல்ல வசனம். அப்போ ஜெபிக்கிற போதும் வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ளுகிற போதும் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஆப்போசிட் செக்ஸ், அடுத்தவர்கள் ஆணும் பெண்ணும் ஊழியங்கள் செய்யும் போது மிகவும் ஜாக்கிரதையாகணும். முதல் பிசாசு வீழ்த்துகிற காரியம் இதுலன்றதை மறந்துடாதீங்க. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாக கையாளணும். இது தனியாகவே போட்டுக்கிறாங்க, இந்த வசனத்தை போட்டார். அதனால ஊழியம் செய்கிறவர்கள் ஜாக்கிரதையோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொண்டு அவருக்கு என்ன பண்ணோம்? ஊழியம் செய்ய வேண்டும். அதனால இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுவாயாக. கடைசியாக நான் நேரமும் முடிந்து விட்ட காரணத்தினால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி உங்களை முடிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்தது தான், இப்போதான் சொன்னேன் இல்லையா? ஒருவன் ஆண்டவருக்குள்ளும், அதாவது ஒருவனுக்குள் ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகள் இருந்தால் அவன் மிகுந்த, அவன் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். 10 கனிகளை பற்றி சொல்லுகிற போது எப்படி அவர்கள் எண்ணெயோடு கூட ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த கடைசி காலத்தில் எப்படி நாம் ஆயத்தமாக இருக்கணும்? ஆண்டவர் ஒரு வழியை சொல்லுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16லேருந்து 26 வரை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்துக்கணுமா? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி என்ன பண்ணுமா?
நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்ப சொன்னதெல்லாம் என்னது? மாம்ச இச்சைகள். இதை நிறைவேற்றாது. ஆவி நமக்குள்ள இருந்தா மாம்ச இச்சைகள் நம்மை விட்டு விலகி போகும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சிக்கிறது என்று சொன்னால் எதிர்த்து நிற்கிறது என்று அர்த்தம். இந்த இடத்துல ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா மாம்சத்தின் இச்சைகளை நாம் என்ன பண்ண முடியும்? பாவத்தை உடனே டக்குன்னு உணர்த்துவோம். டேய் தப்பு பண்ற, அதை உணர்த்துதல் வந்த உடனே நாம் என்ன ஆயிடுவோம்? திரும்பிடுவோம். அதுதான் ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டுன்றது வசனமே. அதுதான், அது நல்லா விளங்கிக்கணும். அப்போ அந்த பாவத்தை உணர்த்தி உடனே நமக்கு அந்த விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். மாம்சம் ஆவிக்கு விரோதமும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள பாவம் இராது என்பது அர்த்தம். ஆவியானவரால் நடத்தப்பட்ட அங்கே பாவம் இல்லை. நியாயப்பிரமாணம் என்பது பாவத்தை பற்றி சொல்லுகிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாக, தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன ஆகுமா? நமக்குள்ள அதாவது நிறைவேறிவிடும். ஆவியானவர் இருந்தால் அதன்படி நம்ம என்ன பண்ணுவார்? நடத்திடுவார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையானவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. பழைய முன்னால் ஒரு லிஸ்ட்டு, இப்போ அதை வித்தியாசமான ஒரு லிஸ்ட்டு, 2 லிஸ்ட்டு வந்தாச்சு. இதை நான் சொல்லக்கூடிய அளவு நேரம் இல்லை. அப்போ இவ்வளவும் சொல்லிட்டு இதை செய்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கடைசி காலத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமா? நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நம்முடைய பாவங்களை மன்னித்துவர். ஆனால் அதே பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பாவத்தை அருவருக்கிறவர். இதெல்லாம் விக்கிரக ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதை ஒன்றை நேசிக்கிறோமோ அதான் விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. தேவனை தவிர வேறொரு காரியத்தை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அது விக்கிரகம். குடும்பம் தேவனால் கொடுக்கப்பட்டது, அதை நேசிக்க வேண்டும், அதை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற கடமையை தவிர அதை விட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை குடும்பத்துக்கு கொடுத்து குடும்பத்தை கெடுத்து நரகத்திலே அழித்து விடக்கூடாது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும். நம்ம குடும்பம் சரியா இருந்துச்சுன்னா நோவா தேவனுடைய எப்படி காணப்பட்டான்? தேவனுடைய பார்வையில் நீதிமானவனாய் காணப்பட்டான். அதனால் அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அப்போ நம்ம நீதிமானாய் நம்ம இருந்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறக்க போகக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். அப்போ நம்ம குடும்பத்தை என்ன பண்ணோம்? கர்த்தருக்குள்ள என்ன பண்ணோம்? பயப்படுத்தி கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவனோ வாக்கியவான் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ குடும்பத்தை அப்படி நாம் நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவை நமக்குள்ள வந்தா ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்முடைய இச்சைகளையும் எல்லாவற்றையும் எங்க பண்ணிக்கிறோம்? ஆண்டவரோடு கூட சிலுவையில். எனக்கு இதெல்லாம் வானப்பா, இது உலக சிற்றின்பம் சுவாமி. நான் கொஞ்ச நாள் தான் வாழ போறேன். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில இந்த சிற்றின்பத்துக்காக நான் விழுந்து போயிட்டேன்னா என்னுடைய பேரின்ப வாழ்க்கையை நான் என்ன போயிடுவேன்? இழந்து போயிடுவேனே, எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கிறோம். சிலுவையின் மூலமாக நமக்கு மீட்பு உண்டு. என் மகன் எனக்காக எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்தானே.
ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார். எல்லாவற்றையும் பொறுமையாக சகிச்சானே. யோசேப்புக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தபோது என் பிள்ளை எனக்காக அந்த சிற்றின்பத்தை தள்ளிவிட்டானே. அப்படிதான் நம்ம கணக்கில் எழுதி வைப்பார். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம குடும்பத்தை நடத்தணும். நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு சினிமா பார்த்தோம், இல்லை ராத்திரியில் சீரியல் பார்த்தோம். இந்த சீரியல்களால் சீரழிந்து போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உணர்த்துறாரு, நம்ம யார் பக்கம் திரும்பணும்? ஆண்டவருக்காக திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்குறதான் என்னுடைய பிள்ளை என்னுடையவனாக இருக்கு இல்லையா? நம்ம பிள்ளை அப்படி தான் யோசிக்கிறோம். நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்னு யோசிக்கிறோம். நம்முடைய பிள்ளை நம்ம பிள்ளையாக இருக்கணும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும், இப்படி தான் யோசிக்கிறோம். அதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறோம். என்னுடைய பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும், நான் விரும்புகிற ஒன்றா இருக்கணும், அப்படி தான் எதிர்பார்க்குறேன். அவருக்காக ஊழியம் செய்யுங்க, நிறைய ஊழியம் செய்யுங்க. ஏன்னா அது கடைசி காலமாக இருக்கிறதுனால அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு வேலையாட்களும்படி அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னார். ஜெபம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை கூடி வாலிபர்கள் ஜெபம் பண்ணுங்க, மாதர்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. ஏதோ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படி செய்கிற போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றுமாக நிலைத்திருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.